எல்லா சத்தும் இருந்த ப்ரோக்கோலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது, இதமாக செஞ்சால் பதமாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு இந்த ப்ரோக்கோலி பார்க்கலாம். ஒரு முழு ப்ரோக்கோலியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 5 நிமிஷம் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 6-7 பூண்டை நல்லா தட்டி இடித்து போட்டுக்கோங்க. பூண்டோட வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ப்ரோக்கோலியே போட்டுக்கலாம். ப்ரோக்கோலியும் போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பரான ப்ரோக்கோலி கிரேவி ரெடி. நல்லா சூடான சாதத்தில் சூடான சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளாவது ப்ரோக்கோலி சமைச்சு சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.